அனைவருக்கும் வணக்கம். விருமாண்டி, வேண்டேஜ் பாயிண்ட் அண்ட் அந்த நாள், இந்த 3 படங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன இந்த 3 படங்கள் மட்டும் இல்லைங்க. த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ், ப்ரீடெஸ்டினேஷன், தல்வார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோஷமன் எஃபெக்ட் அப்படின்ற ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட்டை மையமாக வச்சு தான் படம் எடுத்திருப்பாங்க. ஜப்பானில் ஃபேமஸ் டைரக்டரான அகிரா குரோசோவா 1950ல் ரோஷமோன் அப்படின்ற படத்தை எடுக்கிறார். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமுராய் வீரர் கொல்லப்படுறாரு. அந்த கொலையை விசாரிக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வரார். அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த சமுராயோட ஒய்ஃப் மற்றும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்த புத்த துறவி, மரம் வெட்டுறவர்னு இவங்களெல்லாம் விசாரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் ஷின்டோ சைக்கிக் அப்படின்ற முறையில் கொலை செய்யப்பட்ட சாமுராய் ஆவியை விசாரிக்கிறார். இந்த 4 சாட்சியங்களும் அவங்களோட வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. கடைசியில் உண்மையான கொலை எப்படி நடந்துச்சுன்னு ஆடியன்ஸ்க்கு கிளைமேக்ஸில் காட்டுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த ரோஷமன் படத்தை ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு பெயர் போன டைரக்டர் எஸ் பாலச்சந்தர் அவர்கள் பார்க்குறாரு. இந்த படத்தை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி ஒரு நாடகம் எழுதுகிறாரு. சில காரணங்களுக்காக அந்த நாடகம் அரங்கேறலை. இருந்தாலும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த நாடகத்தை ஒரு படமாக தயாரிக்க முன் வந்தாங்க. அந்த படம் தான் 1954ல் ரிலீஸ் ஆன அந்த நாள். எஸ் பாலச்சந்தர் அவர்கள் ரோஷமன் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு 1943 வேர்ல்டு வார் 2ல் மெட்ராஸ் ஜப்பான் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஆனதை மையமாக வச்சு ஒரு கதை ரெடி பண்ணுறாரு. இந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி, பண்டரிபாய், ஜாவர் சீதாராமன்லாம் நடிக்கிறாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் ரேடியோ இன்ஜினியராகவும், பண்டரிபாய் அவரோட மனைவியாகவும், ஜாபர் சீதாராமன் சிஐடி ஆஃபீஸராகவும் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ரேடியோ இன்ஜினியரான சிவாஜி கணேசன் கொல்லப்படுறார். அந்த கொலையை விசாரிக்க சிஐடி ஆஃபீஸரான ஜாபர் சீதாராமன் வரார். அவர் ரேடியோ இன்ஜினியரோட ஒய்ஃப், தம்பி, மனைவி, பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாரையும் விசாரிக்கிறார். ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. வேறு கொலைகாரங்களை கை காட்டுறாங்க. கடைசியில் சிஐடி ஆஃபீஸர் எப்படி அந்த கேஸை சால்வ் பண்ணி முடிக்கிறார் அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. 10-15 பாட்டை வச்சு படங்கள் வந்த அந்த காலத்தில் ஒரு பாட்டு, ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ்னு எந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இல்லாமல் வெறும் ஸ்க்ரீன் பிளேவை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அழகாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 1954 தமிழ் நியூ இயர்க்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆனாலும் செகண்ட் நேஷனல் ஃபிலிம்ஸ் அவார்டில் செகண்ட் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்டு இந்த படத்துக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் 2013ல் நியூஸ் 18 சேனல் 100 கிரேட்டஸ்ட் இந்தியன் ஃபிலிம்ஸ் பட்டியலை செலக்ட் பண்ணாங்க. அந்த பட்டியலில் இந்த படம் இடம் பிடிச்சிச்சு. இந்த படத்தை நீங்கள் பார்க்க விரும்பினா அமேசான் பிரைம் ஓடிடியில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இதே ரோஷமன் எஃபெக்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட்டில் தான் நம்ம உலகநாயகன் அவர்கள் விருமாண்டி படத்தை எடுத்திருப்பார். நல்லம்மா நாயக்கர் கொலையை விருமாண்டியும் புத்தாள தேவரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது தான் விருமாண்டி படம். இந்த ஃபார்மேட்டை வச்சு வதந்தி அப்படின்ற வெப்சீரிஸும் தமிழில் எடுத்திருக்காங்க. இந்த ரோஷமன் எஃபெக்டை பயன்படுத்தி எடுத்த வேறு ஏதாவது தமிழ் படங்கள் இல்லை வெப்சீரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் மூவி பஃப் ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.